ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம் இன்றைக்கி இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு நாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு. அதுக்கப்புறம் 6லேருந்து 7 நம்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3த்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுவும் நல்லா சேர்த்து அது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. புளி பார்த்திங்கன்னா எவ்வளோ இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு புளி சேர்க்கணும். ஈக்குவலாக நீங்கள் சேர்க்கணும். அதில் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லமும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது கூட உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா குழைய உங்களுக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே வதங்கியாச்சு. 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். போட்டாச்சு. 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டுருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாமே நல்லா குழைய வெந்துட்டுருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் சுத்தமாக வற்றிருச்சு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்குற அந்த இஞ்சி, வெல்லம் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேர்த்துக்கோங்க. 2 மிளகாய் கிள்ளி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை அதில் சேர்த்துருங்க. எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சட்னி உங்களுக்கு கெடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் செஞ்சுருக்கிறது ஒரு 1 வீக்குக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதில் இருக்கிற ஆயில் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி அவ்வளோதான். சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.